ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் கருடன். நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேலே கருடனாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் துரை செந்தில்குமார். இந்த படத்தில் சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன், உதயகுமார், வடிவுக்கரசி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த கதை மண், பொன், பெண் இந்த மூணுத்தையும் மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. இந்த கதையில் 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. சசிகுமார், சூரி, உன்னிமுகுந்தன். இவங்க 3 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்கிறாங்க. சசிகுமார் இவர் பணக்காரராக இருக்கார், அதே சமயம் நேர்மையானவரும் இருக்கார். உன்னிமுகுந்தன் இவர் ஏழ்மை நிலையில் இருக்கார். சூரி ஒரு அனாதையாக கோவிலில் வளர்றாரு. இவர் சசிகுமாருக்கும் உன்னிமுகுந்தனுக்கும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்கார். இவன் பேர் சொக்கன் சார், கர்நாடகாவில் வேலை பார்க்குறான். மொரட்டு விசுவாசி சார். அப்புறம் அண்ணனே என்னடா? இல்லைண்ணே, அண்ணனை அடிக்க போனீங்க. அடங்கப்பா. சந்தர்ப்ப சூழ்நிலையினால உன்னிமுகுந்தன் தவறான செயல்களுக்கு துணை போறாரு. இது சசிகுமாருக்கு தெரிய வர அவங்களுக்குள்ள இருந்த நட்பு என்ன ஆச்சு? சூரி நியாயமா நடந்துக்கிற சசிகுமார் பக்கம் நின்னாரா, இல்ல விசுவாசத்துக்காக உன்னிமுகுந்தன் பக்கம் நின்னாரா அப்படின்றது தான் மீதி கதை. எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போய் நினைச்சேன்லண்ணே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் சுவாரஸ்யமாக காட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். சூரி தன்னுடைய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துக்கும் ஒரு சில வீக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த படம் ப்ரிடிக்டபிளாக இருக்கும், வைலன்ஸும் அதிகமாகவே இருக்குது. ஓவரால் வெர்டிக்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ், பாய்.